நிலவை அடைந்த தனியார் நிறுவனம், வரலாறு படைத்த அமெரிக்காவின் ப்ளூ கோஸ்ட். இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நிலவு குறித்த ஆய்வுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே மீண்டும் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் அனுப்பிய ப்ளூ கோஸ்ட் லேண்டர் இப்போது வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. அது அடுத்து வரும் நாட்களில் நிலவிலேயே தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. விண்வெளி குறித்த ஆய்வுகள் கடந்த நூற்றாண்டு முதலே நடந்து வருகிறது. கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையேதான் விண்வெளி ஆய்வில் போட்டி இருந்தது. அதனை நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதன் மூலம் அமெரிக்கா முடித்து வைத்தது. அதன் பிறகு நிலவு குறித்த ஆய்வுகள் பெரிய அளவில் நடைபெறவில்லை. நிலவை தவிர்த்து மற்ற விண்வெளி ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே கடந்த சில காலமாக மீண்டும் நிலவு குறித்த ஆய்வுகள் தீவிரம் எடுத்துள்ளன. கடந்த நூற்றாண்டில் அரசு மட்டுமே முழுக்க விண்வெளி ஆய்வுகளை செய்து வந்த நிலையில் இந்த முறை தனியார் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் ஸ்பேஸ்எக்ஸ், ப்ளூ ஆரிஜின், போயிங் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் விண்வெளி ஆய்வில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க தனியார் நிறுவனம் அனுப்பிய செயற்கைக்கோள் முதன்முறையாக வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் என்ற இந்த தனியார் நிறுவனத்தின் ப்ளூ கோஸ்ட் லேண்டர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. நிலவின் மேரிக்ரீசியம் என்ற பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இது ஒரு தனியார் நிறுவனம் நிலவை அடைந்த முதல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். ப்ளூ கோஸ்ட் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கி அங்கு பல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று கூறுகிறார்கள். மேலும் நிலவில் நேராக தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனத்தின் லேண்டர் ப்ளூ கோஸ்ட் ஆகும். கடந்த பிப்ரவரி மாதமே தனியார் லேண்டர் ஒன்று நிலவில் தரையிறங்கி இருந்தது. ஆனால் அது பக்கவாட்டிலேயே தரையிறங்கியது. மேலும் இந்த செயற்கைக்கோளில் மொத்தம் 10 அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்கின்றன. இது நிலவின் மேர்க்ரூசியம் என்ற இடத்தில் தரையிறங்கியதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். நிலவில் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் அது மேற்பரப்பிலிருந்து புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. மேலும் இந்த ப்ளூ கோஸ்ட் விண்கலத்தில் பல அதிநவீன கருவிகள் உள்ளன. நிலவின் மேற்பரப்பு, நிலவின் நிலவியல் அமைப்பு, கனிம வளங்கள், நிலவின் ரேடியோ அலைகளை ஆய்வு செய்ய மற்றும் நிலவின் வெப்பநிலை, கதிர்வீச்சு மற்றும் பிற அறிவியல் தகவல்களை சேகரிக்க பல கருவிகள் இந்த விண்கலத்தில் உள்ளது. மேலும் இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டர் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் நிலவுக்கு அனுப்பப்பட்டது. இது இப்போது சுமார் 45 நாட்கள் பயணித்து நிலவை அடைந்துள்ளது. இது ஒரு சந்திர நாள், அதாவது பூமியில் 14 நாட்களுக்கு இணையான காலம் நிலவில் தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. ஒரு தனியார் நிறுவனத்தின் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி உள்ளது ஒரு மகத்தான சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்தியா, அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், ஜப்பான் மற்றும் சீனாவின் லேண்டர்கள் மட்டுமே விண்வெளியில் வெற்றிகரமாக தரையிறங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விண்வெளி ஆய்வில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுவது விண்வெளி ஆய்வின் வேகத்தை அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த ப்ளூ கோஸ்ட் திட்டம் நாசாவின் வணிக நிலவு பேலட் சேவைகள் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தின் மூலம் நாசா தனியார் நிறுவனங்களுடன் வணிக ஒப்பந்தங்கள் செய்து நிலவுக்கு தேவையான கருவிகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள உதவுகிறது. மேலும் நிலவை ஆய்வு செய்வது நம் பூமியில் ஏற்படும் விண்வெளி வானிலை நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. நிலவில் உள்ள கனிம வளங்கள், தண்ணீர் மற்றும் பிற வளங்கள் எதிர்காலத்தில் மனித குலத்திற்கு பயன்படலாம் என்று கூறுகிறார்கள். அதே போல நிலவில் மனித குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய முடியுமா? மேலும் இந்த ஃபயர்ஃப்ளை ஏர்ஸ்பேஸ் நிறுவனம் நிலவை ஆய்வு செய்வதில் மேலும் பல திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த ப்ளூ கோஸ்ட் விண்கலம் நிலவை அடைந்தது ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது விண்வெளி ஆய்வில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை மேலும் அதிகரிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.